என் லைஃபே ட்ரம்முக்கு தான் இதுவாச்சு. ஒரு 9 மாதம் அம்மா வயிற்றுக்குள்ளே நான் அந்த 9 மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் உள்ள. அவங்களுடைய இதய துடிப்பு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரம் பீட்டு. எங்கே யார் வாசன் பண்ணலாம் அதை பார்த்து ரசிப்பேன். ஒரு நாள் நான் கோவிலில் தானு சாரை பார்த்தேன். ஏன் படம் ஒன்று மியூசிக் பண்ணுறேன் நான். ஏன்னா நம்மளுக்கு அவரும் ஒரு குரு தான் எனக்கு, ஏஆரம். ஏன்னா அவருடைய உழைப்பு இருக்க அது சாதாரண உழைப்பு இல்லை. அது நான் சின்ன வயசுல இதை வாசிக்கும் போது இது ஒரு தட்டு, இது ஒரு ஸ்பூனு அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. இதுவும் ஒரு கருவி, வாத்தியம். ட்ரம்ஸே தன்னுடைய ஐடென்டிட்டியாக கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ஸ் சிவமணி சார் தான் இப்போ நம்ம கூட இருக்காரு. ஸோ வணக்கம் சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். இல்லை, நான் உங்களை வந்து ஐசிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் 2 கையுமே வந்து பார்த்தீங்கன்னா பீட் மேக்னெட் மாதிரி. அதாவது பீட்டு வந்து தேடி உங்கள் கையில் உட்காந்துக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரம்ஸ் இல்லை எதில் வாசித்தாலுமே பீட்டி வந்து கண்டிப்பாக உட்காரதான் சார். அந்த கையில் உட்காந்துறது கலைவாணி சார், அந்த அம்மா. அவங்க தான் கொடுக்குற அந்த இது எல்லாமே. வெரி நைஸ் சார். எஸ். ஸோ உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்படுற முதல் கேள்வி என்னென்னா, இப்போ பொதுவாக ஒரு சினிமாவில் வந்து மியூசிக்கலாக பார்க்குறப்ப மியூசிக் டைரக்டருக்கு தான் முதல்ல கிரெடிட் போகும். ஒரு பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த பாட்டில் எப்பேற்பட்ட பர்கஷன்ஸ் வாசித்தாலும் சரி, எப்பேற்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளில் வந்து சூப்பராக வாசித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் டைரக்டரோட பேரை தான் சொல்லிப்பா செம்மையாக பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக வந்து நீங்கள் பேர் எடுத்து அடையாளத்தை சம்பாதிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னியை பற்றி சில வார்த்தைகள் சார். ஒரு 9 மாதம் அம்மா வயிற்றுக்குள்ளே நான் அந்த 9 மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் உள்ள. அவங்களுடைய இதய துடிப்பு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரம் பீட்டு. என் தாய் அவங்க வந்து நான் பிறந்த பிறகு எங்கள் அப்பா திரு எஸ்.எம். ஆனந்தன், அவர் கேவி மகாதேவன், புகழேந்தி சார் அவங்க ஆர்கெஸ்ட்ராவில் ட்ரம்மராக இருந்தவர். அப்பா வந்து ட்ரம் வாசிக்கும் போதெல்லாம் நான் பார்த்துட்டுருக்கு. அதில் அப்படியே ஃபுல் என் லைஃபே ட்ரம்முக்கு தான் இதுவாச்சு. அதுக்கப்புறம் அப்பா என்கிட்ட இருந்த டேலண்ட்டை வந்து அவர் பார்த்துட்டு அவர் இன்னொரு ட்ரம்மரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், நோயல் கிராண்டன். அவர் யாருனாக்கா எம்எஸ் பிஸ்னன்னு ராமூர்த்தி சார் அவங்களுடைய குரூப்பில் ட்ரம்மராக இருந்தவர். அப்புறம் இளையராஜா சாருக்கு அருமையான ஒரு ட்ரம்மர். அவருடைய வாசிப்பை பார்த்துட்டு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தேன். எங்கள் அப்பாவுடைய வாசிப்பும் அவருடைய வாசிப்பும். நோயல் கிராண்ட் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நோயல் கிராண்ட். அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஜாஸ் ட்ரம்மர் அவர். ஸோ அப்படி தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸு பார்க்குறவங்க எங்கே யார் வாசன் பண்ணலாம் அதை பார்த்து ரசிப்பேன். அப்படி தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு. லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட், ஈஸி இல்லை. உழைச்சி இந்த உழைப்பு தான் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வர வச்சது. அது எல்லாம் புகழும் இறைவனுக்கு, என் சகோதரர் ஏஆர் சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பாடுறவங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட காலேஜ் டேஸில் உங்களுக்கு ஏற்பட்ட ஃபேன் பேஸு இல்லை அப்புறம் உங்களை யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணி வந்துட்டு நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் நடந்துருப்போன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொபோசல்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? நான் வந்து காலேஜ் உள்ளே போனாலுமே அழுதுருவேன் நான். என்னடா நம்மலாம் காலேஜ்லாம் படிக்காமல் அந்த சான்ஸே இல்லாத போச்சு. ஏன்னா 10th ஃபைனல் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, என்னை சிங்கப்பூருக்கு ஏஎம் ராஜாஜிக்கு அவங்க கச்சேரி கூட்டு போயிட்டாங்க. என் ஃபைனல் எக்ஸாம் எழுதாமல் போனேன். அதோட ஃபுல் ஸ்டாப் தான் எனக்கு வாழ்க்கையில். காலேஜ் உள்ளே போனாலுமே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், என்னடா நம்ம தான் படிக்கலையே, என்ன கல்ச்சர்ஸ்லாம் நிறைய வாசிக்கலையே. ஆனால் நிறைய வாசிருக்கிறேன் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஆமாம், அப்போவே எனக்கு ஸ்கூல் பேண்ட்லேயே நான் சென்ட் பால்ஸில் வந்து ப்ரேயர் சாங் வாசிக்கும் போதே எனக்கு கிளாப், நான் உள்ளே என்ட்ரு ஆகணுன்னே கிளாப் பண்ணுவாங்க. ஸோ காலேஜஸ் நிறைய வாசித்திருக்கேன். நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஐஐடி எல்லாம். ஒரு ஐஐடி கான்சர்ட் வாசிக்கும் போது எங்கள் அப்பா வந்து என்கிட்ட அழுதார். எல்லோரும் வந்து அங்கே சவுத் இண்டியன் பிலிகோ பேம்னு எங்கள் குருநாதர் நேம் சொல்லியிருந்தாங்க. பெரிய ட்ரம்மர் அவர், வேர்ல்ட் கிளாஸ் ட்ரம்மர் அவர். அவர் பேரை சொல்லி சவுத் இண்டியன் ட்ரம்மர்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர்.
வந்து ஸ்டேஜில் என்னை கட்டி பிடிச்சிட்டேன். நான் சொன்னேன், உங்கள் ட்ரீம் தான்ப்பா நான் இங்கே ஃபில் பண்ணுறேன், அழாதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் காலேஜ் நிறைய வாசிருக்கேன் நான். ஸோ அடுத்த கேள்வி இது எப்படி கேட்குறதுன்னு தெரில. இப்போ பொதுவாக வந்து ஒரு சில பேர் ஹேர் ஸ்டைலுக்கு ஃபேமஸ் ஆகிறது ஓகே, பட் கேப் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிறது கொஞ்சம் ரேர் தான். இப்போ வந்து ஆக்டர் கார்த்திக்கு, அப்புறம் பாலு மகேந்திரா, அந்த மாதிரி யாராவது ஒரு ரொம்ப ரேராக சொல்லலாம். அது மாதிரி உங்களுடைய கேப் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஸ்டைலை மட்டும் வச்சுட்டு ஒரு மினிமலிஸ்டிக் ஒரு இமேஜ் போட்டோம்னா ஓ ட்ரம் சேவ் பண்ணி தானே சொல்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது ஃபேமஸாக இருக்குது. ஸோ இதை எப்படி உங்கள் லைஃப்பில் என்ட்ராச்சு? இது வந்து என் ஃபாதர் இறந்த பிறகு நான் அன்றைக்கி அந்த செரமனியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ மொட்டை அடிக்க சொல்லிட்டாங்க என்ன. எனக்கு லாங் ஹேர் அப்போது மொட்டை அடிச்சிட்டேன். அடித்து நெக்ஸ்ட்டு பார்த்தா ஓப்பனாக இருந்துச்சு. அதை ஏதாச்சும் ஒரு ரேப் ஸ்டைலில் பண்ணுன்னு அதனால நான் நியூயார்க் போயிருந்தேன். அங்கே என் ஃப்ரெண்டு ஜோ பிரபாகர், ஷாம் அங்கிள் சன், அவர்கிட்ட தான் கேட்டு நான் கேட்டேன், இந்த பிளாக்லாம் இந்த மாதிரி கட்டின்னு போகிறாங்களே எங்கே கிடைக்கும் அந்த மாதிரிலாம். அதுலேருந்து அவர் வாங்கி அனுப்புறது கலர் கலராக என்னென்ன இதுக்கு ட்ரெஸ் கலர்ஸ் மேட்சிங், அதுவே ஒரு இதுவாகிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மொட்டை அடித்த பிறகு ஏஆர் ரஹ்மான் நாங்கள் ஒரு சூஃபி சாங் வாசித்தோம் ரெக்கார்டிங். அதுக்கு அவர் குல்லா கொடுப்பார், அது போட்டு தான் வாசிக்கணும். அந்த ஒரு மரியாதை அந்த இதுக்கு ஸ்பிரிச்சுவலாக. ஸோ அப்போ கலர்ஃபுல்லான ஒரு கேப் கொடுத்தாரு. அதை வந்து நம்ம சன் டிவி ஒரு இதில் வந்து நான் பிரசன்னா எல்லோரும் வாசம், செல்வ கணேஷெல்லாம். அப்போ நான் அந்த கேப் போட்டு தான் வாசித்தேன். ரொம்ப சூதிங்காக இருந்துச்சு, ரொம்ப எல்லோரும் லைக் பண்ணாங்க அந்த ஸ்டைல். ஸோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். அதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஹேட்ஸு கேப் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி போட ஆரம்பித்தேன். அப்புறம் இது பர்மனெண்ட்டாக இப்போ பண்டானா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு ஷர்ட்டுக்கும் ஒரு இதுக்கும் அப்படி தான் உருவாச்சு. ஸோ அரிமா நம்பி படத்தில் மியூசிக் டைரக்டராக இன்ட்ரோ ஆனீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் கொட்டேஷன் கேங் மூலமாக திரும்ப கம்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ எதுக்கு இதுக்கு இடையில இவ்வளோ பெரிய கேப்பு? ஆக்சுவலாக நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கே ஆசை இல்லை சத்தியமாக. ஏன்னா நான் வாசிக்காத மியூசிக் டைரக்டர் இல்லை. 1975 ஆரம்பித்தேன் என் வாழ்க்கை. கே வி மகாதேவன், புகழேந்தி சார், அதுக்கப்புறம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவராஜ மாஸ்டர், ஏடி உமார், அர்ஜுன மாஸ்டர், ஜாய் அங்கிள், ஷியாம் அங்கிள், எல்லாருக்கும். அப்புறம் தெலுங்கு ஃபீல் போனாக்கா சத்யம் சார், அப்புறம் ரமேஷ் நாயுடு சார், சக்கரவர்த்தி சார், நிறைய பேர், ராஜ்கோட்டி. தமிழில் எடுத்துக்கணும்னா எம்எஸ் விஸ்வநாதன் சார், ராஜா அண்ணன், அப்புறம் சங்கர் கணேஷ் சார், டி ராஜேந்திர அண்ணன், எல்லாருக்கும் அதிலே பிஸி வாழ்க்கை எனக்கு. இதில் வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டராக உட்காந்து இன்னும் வேறு இது பண்ண அதெல்லாம் இல்லை. இவங்களோட இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. நான் ஹார்மோனியம்லாம் கற்றுக்கிட்டேன் சின்னதில். அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அந்த வாத்தியாரை வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க ஹார்மோனியம், வயலின். அப்புறம் கேமாகது புகழேந்தி சார் பாடும்போது பார்க்குறது, அவர் எப்படி வாசிக்கிறார் ஹார்மோனியம், அப்புறம் எம்எஸ்வி சார் எப்படி கம்போஸ் பண்ணுறாரு ஆன் த ஸ்பாட்டு, எல்லாம் நமக்கு தண்ணி பாடம் அப்படியே பார்த்து அது எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி. அவங்கெல்லாம் என்னுடைய மாஸ்டர்ஸ். ஸோ அவங்களோட இருந்து ஒரு நாள் நான் கோவிலில் தானு சாரை பார்த்தேன். ஏன்னா அவர் பண்ண இதுக்கே நான் வாசிருக்கிறேன் இது. அப்போது சிவா எங்கே இருக்கிற, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எங்கேன்னா நான் பாம்பேயில் இருக்கிறேன்னா, ஏன் படம் ஒன்று மியூசிக் பண்ணுறேன் நான். ஏன்னா நமக்கு இந்த தொழில் தானே. இதில் உடனே கோதாவில் இறங்கிட்டேன். நான் சொல்லிட்டேன், ஆனால் பண்ணலான்னு. சரிகமா பத நிசா சாணிதாப்பா மகாரிசா, அதுக்குள்ளே எந்த இது வச்சாலும் தப்பே இல்லை. எல்லாமே சுரந்தான், எல்லாமே நோட்டு தான். ஸோ அண்ணங்கிட்ட ஒத்துக்கிட்டேன். அதுனால தான் அரிமா நம்பி. ஸோ 2வது படம் கணிதன் எனக்கு மியூசிக் டைரக்ஷன் கொடுத்தாரு அண்ணன் தானு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் ஹிந்தி படத்துக்கு வந்து அட்கன் சட்கன் ஒரு படம். அது பேஸ்ட் ஆன் ஒரு டேலண்ட் கிட்ஸ். அவங்க வந்து அவங்களுடைய டேலண்ட்டை வந்து எப்படி ஒரு குரூப்பாக மியூசிக் பேண்டாக எடுத்துன்னு வர மாதிரி அந்த படம் அது. அதில் நல்ல ஸ்கோப் பர்கஷன்ஸ்க்கு. அதில் வந்து நம்ம லிடியான் நாதஸ்வரத்தை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அவனை ஆக்ட் பண்ண சொல்லி. அதில் அப்போ பொடி பையன், சின்ன பையனாக இருந்தான் அவன். அதுக்கப்புறம் என்னுடைய ஷோஸு, எனக்கு ரொம்ப லைவ் கான்சர்ட் தான் உட்காந்து வாசிக்கணும்னு. எனக்கு லைவ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இப்போ அதில் தான் ஃபோக்கஸ். அப்படியே இந்த படம் யார் வந்து மியூசிக் பண்ணுன்னு கேட்டாக்கா
நான் டெஃபினட்டாக மியூசிக் பண்ணுவேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக இருக்கக்கூடிய நீங்கள், ஸோ இவ்வளோ தூரம் மியூசிக்கோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்கள், மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சனோட லைஃப்பில் வந்து என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரக்கூடியது, அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சார் ரொம்ப அருமையான கேள்வி அது. மியூசிக் வந்து ஒருத்தர் வந்து அதை கேட்டு மகிழ்ச்சியை அந்த அவர் தன்னை மறந்து இருக்கிறது அதுதான் சார். அப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் மியூசிக்கை. மியூசிக்கை கேட்டு ஐயோ என்னால் தாங்க முடியல, ஐயோ அப்படியெல்லாம் சுச்சுவேஷன்லாம் அப்படியே அந்த ஒவ்வொரு படத்தினுடைய சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து மெலோடியோட லிரிக்ஸ் போய் சேரணும், எல்லாருக்கும் வார்த்தைகள் புரியணும். இப்போ இந்த சாங்லேயே நெஞ்சுக்குள்ளே இவங்க பாடியிருக்காங்க, அந்த வைக்கம் விஜயலட்சுமி. உட்காந்து கேட்டிங்கன்னா ராத்திரியில் அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி நம்ம பழைய படம்லாம் உன்னை காணாது கண்ணும் கண்ணல்ல, என்ன சாங் அது, நைட்டில் அப்படி போட்டு கேட்டு படுத்தோம்னா பர்ஃபெக்ட் பிளிஸ். ஆமாம், அந்த ஃபீல் தான் இந்த சாங்கு. நிறைய அப்ரிஷியேஷன் அந்த சாங்க்கு. எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த மாதிரி நல்ல மியூசிக், நல்ல ஒரு தெளிவான ஒரு இது வரணும். அதே போல் இந்த ராயன் படத்தில் ஏஆர் வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சாங்கு ஹிந்தி டப்பிங்கு கொடுத்தாரு. அருமையான சாங் அது. அதுவும் அதில் வந்து அவர் பாடியிருக்கார் ஓ ராயான்னு, அருமையாக இருக்கும் அது. அவருக்கும் நன்றி சொல்லணும். அவரும் ஒரு குரு தான் எனக்கு, ஏஆரும். ஏன்னா அவருடைய உழைப்பு இருக்க, அது சாதாரண உழைப்பு இல்லை. அது நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் அதை. ஸோ மியூசிக் இட் ஹாஸ் டு பி டிவைன் கேட்கும்போது, அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து எல்லாருக்கும் உதவணும், என்னுடைய இது அதுதான். நான் பிறந்த இந்த ஜென்மம் எடுத்ததே வந்து அவங்க எல்லாம் ரசிகர்கள் நம்மளுடைய வாசிப்பை கேட்டு அவங்க, ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு விதை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ கூட நான் ஓப்பனிங் வாசித்தேன் இந்த இதில், இது வந்து பியூட்டிஃபுல்லாக இதுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு நானே இது பாருங்கள், இது வந்து இந்த சர்வம் தாளமயம் படத்தோட கிளைமேக்ஸில் அவர் அந்த மிருதங்கம் வாசிக்கிறப்ப அப்படியே ஆல் இண்டியாவுக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றார் இல்லையா, ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வாசிச்சது மாதிரி எவர் சில்வர் தட்டு தான், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தபேலா வருது, ஒரு பக்கம் ட்ரம்ஸ் வருது, ஒரு பக்கம் மிருதங்கம் வருது. ஸோ டோட்டலாக அந்த ஃபியூஷனே வேறு லெவலாக இருக்குது. இதை வாசிக்கும் போது இது ஒரு தட்டு, இது ஒரு ஸ்பூனு அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. இதுவும் ஒரு கருவி, வாத்தியம், அதை மனசில் வச்சு தான் வாசிக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரம்ஸ் மேலே இருக்கக்கூடிய பேஷன்னால தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரம்ஸ் சிவமணியாக ஃபார்ம் ஆயிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, இல்லை இப்போ ரேடியோவில் உங்களை கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேஷன் இருக்கும். ஸோ அந்த பேஷனை அவங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே லைஃப்பில் ட்ராவல் பண்ணி அந்த பேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? வெரி சிம்பிள். நீங்கள் வந்து லைட்டாக இருங்க உங்கள் இதயத்துக்குள்ளே, வெளியே நீங்கள் பிரைட்டாக இருப்பீங்க. அழகா அழகா, லைட்டு பிரைட்டு, சூப்பர். ஓகே சார். ஸோ ஃபைனல் நம்ம இன்டர்வியூவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு மெசேஜ் வச்சுருப்பாங்க, இதை வந்து உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு. ஸோ ட்ரம் சிவமணி சார் வந்து இந்த உலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வச்சுருக்காரு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்?
சார் முதல்ல இந்த படத்தை 30ஆம் தேதி பாருங்கள். எல்லாரும் இல்லை, அந்த இது ஏ சர்டிஃபிகேட் இந்த படம் பாருங்கள். இதில் ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து அன்பே சிவமாக இருங்க, எல்லாருக்கும் நல்லா உதவுங்க. அண்ட் வாழ்க 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 வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு ட்ரம் சிவமணி. சூப்பர் சார். ஸோ உங்கள் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேச்சும் செம்ம வைபாக இருந்தது. ஸோ சூரியன் எஃப்எம் சார்பாகவும் சூரியன் எஃப்எம் உடைய லிசனர்ஸ் சார்பாகவும் நீங்கள் ஒர்க் பண்ண அந்த படம் தாண்டி உங்களுக்கும் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். கடைசியாக எல்லாருக்கும், நம்மளுடைய வியூவருக்கு அப்புறம் லிசனருக்கு எல்லாருக்கும் ஒரு பீட் இது ஓடுங்க சார். இப்போ இந்த பீட்டை பார்த்து தான் எனக்கு இன்னொரு பஞ்ச் தோணுச்சு. அதாவது இந்த பீட் என்றைக்குமே நிற்காமல் இருக்கணும்னு சூரியன் எஃப்எம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ. வணக்கம்.